தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல நான் ஒரே ஒரு காரியங்களை சொல்லுகிறேன். இந்த வேதம் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும். இந்த ஜனத்துக்கு விரோதமா என்ன பண்ணுங்க? ஜனம் எழும்பும். இன்னைக்கு நடக்கிற ஒரு சில படுகொலைகள், இனப்படுகொலைகள், கிறிஸ்தவர்கள, தேவ பிள்ளைகள ஜூடா நாடுல, நைஜீரியாவுல இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க பார்க்கும்போது அந்த சம்பவம் நம்முடைய இதயத்தை ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. தேவனுடைய வருகை குறித்து ஞாபகப்படுத்து. ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும். யோசித்து பார்க்க முடியாது. சொந்த ஜனத்தவே, சொந்த நாட்டுல இருக்கிற ஜனத்தவே ஒரு 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 இனம் அழிக்குது அப்படிங்கும்போது, அது அவங்க அழுகிறத, அவங்க கஷ்டப்படுறத நம்மளால என்ன இல்லைங்க பார்க்க முடியல. ஒருத்தரை மண்ணுக்குள்ள போட்டு சாப்பாடை பிணைஞ்சு அவனை அப்படியே போட்டு கொடுமை பண்றாங்க. கண்ணுல பார்க்க முடியல. ஒரே ஒரே இதுல இந்த கோழியை வறுக்கிறத போல ஜனங்களை நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க, கழுத்தை வெட்டுறாங்க. இன்னுமாய் காரை வச்சு அப்படியே ஏற்றுறாங்க. ஜூடாவில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியம், நைஜீரியா நடந்து கொண்டிருக்கிற காரியம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புது. இனப்படுகொலை. இது தேசமெங்கும் இனி வரப்போற நாட்கள்ல இன்னும் பயங்கர கொடிதான் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வரிக்கு முன்னாடி இது சம்பவிக்குன்னு ஆண்டவர் வேதம் சொல்லுது. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிற இனி சமைக்க போற இதுதான் சமைக்க ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும். அடுத்து பாருங்க, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புமா. ஒரு நாட்டுக்கு விரோதமா இன்னொரு நாடு என்ன பண்ண போகுது? எழும்ப போகுது. ஒரு ஜனத்துக்கு விரோதமா ஒரே ஜனங்களா இருக்கிறாங்க, இரு பிரிவா என்ன பண்ணுங்க? பிரிந்து கொலை செய்யறாங்க. இதுதான் நடக்கிற கடைசி நாட்கள்ல அடையாளங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். கொள்ளை வந்துட்டு போச்சு. ஒரு சில நாடுகள்ல பஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி பாருங்க, பூமி அதிர்ச்சிகள் அங்கங்கும் என்ன நடக்குது. இதெல்லாம் எதுக்கு ஆரம்பம் அப்படின்னா வேதனை காரணம். இது தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியாது. தேவனுடைய அடையாளங்கள், தேவன் வரப்போகிற அடையாளம். ஆனா இப்ப நம்ம இதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும். இந்த அழிவுகளை, இந்த நடக்கிற சம்பவத்துல தேவனுடைய இரக்கம் வர அந்த சூழல்கள் மாற பாருங்க. கொத்தா மறைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது அநேகர் தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. இன்னொன்னு, ரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடு ஆண்டு பேசினார். ரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை தேவனுடைய வார்த்தையின்படி நிறைவேறணும். அதே போல இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை பத்தி நம்ம பார்க்கும்போது கொத்தா மரித்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம தட்டு கிண்ண வச்சு கண்ணெல்லாம் தண்ணீரோட அந்த பிள்ளைகளை அழுகிறத நம்மளால பார்க்க முடியல. இப்போ நீங்களும் நானும் இந்த ஜூடா தேசத்துக்காக, நைஜீரியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்களும் நானும் இணைந்து தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்கணும். இது கேள்விப்பட்டோன்னா இந்த வசனத்தை வாசித்துட்டு நான் போக விரும்பல. ஏன்னா பாருங்க, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை, நம்ம எதுக்கு என்று அடைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை கரெக்டா செஞ்சு விட வேணும். திறப்பு நிலைக்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடுன்னு வசனம் சொல்லுது. இந்த மாலை வேளையில உங்களையும் என்னையும் ஆண்டு தேடுகிறார். எதுக்கு